எதில் மாணவ மாணவியர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் அவங்கள ஊக்கப்படுத்துங்க, அதில் அவங்க சாதிக்கலாம். ஃபாரின் லெவலில் வந்து ஒரு பையனுக்கு படிப்பே வரல, ஆனால் நீச்சலில் உலக சாதனை படைத்தான். ப்ரூஸ் லீ கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து பகலில் படிப்பு, ஈவினிங்கில் வந்து குங்ஃபு ப்ராக்டிஸு, நைட்டில் வந்து ஹோட்டலில் வெயிட்டர் வேலை பார்த்து சம்பாதிச்சு அந்த பணத்தில் அவர் படித்தார். அந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நிச்சயமாக படிக்கலாம், படிப்பீர்கள். உங்களுக்கு இப்போ ஊக்கத்தொகை, உதவித்தொகை எல்லாம் கிடைக்குது அப்படிங்கும் பொழுது இது வந்து ரொம்ப பாராட்டுவதற்கு உண்டான விஷயம், நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். நல்லா படிங்க. இப்போ நானும் ஓப்பனாக சொல்கிறேன், நானும் எஸ்எஸ்எல்சியில் 4 தடவை ஃபெயில் ஆனேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் 1 மார்க் போயிடுச்சுன்னாக்க எல்லாத்தையும் மறுபடியும் எழுதணும். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மேட்ரு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. உங்களுக்கு வந்து எந்த ஒரு சப்ஜெக்ட் போயிடுச்சுனாக்க நீங்கள் அந்த ஒரு சப்ஜெக்டில் 1 மார்க் போயிடுச்சுன்னா அதை மட்டும் கூட நீங்கள் படித்து பாஸ் பண்ணிக்கலாம். இப்போது கல்வி வந்து ஒரு ஈஸியாக உங்களுக்கு படிக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. படிப்பதற்கான ஊக்கத்தொகையும் கிடைக்கிறது. அப்படிங்கும் பொழுது நல்லா படியுங்கள், நல்லா முன்னேறுங்கள் வாழ்க்கையில். பெற்றோர்களுக்கு சொல்வது இதுதான், எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ குழந்தைங்களுக்கு அதில் வந்து நல்ல விஷயங்களில் அவங்கள வந்து ஊக்கப்படுத்துங்க. அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய கையில் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கையிலும் இருக்கிறது, நம்மை ஆள்பவர்களுடைய கையிலும் இருக்கிறது. அப்படிங்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் நல்லா பெரிய லெவலுக்கு படித்து முன்னேறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோள். உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன அட்வைஸ். நீங்கள்லாம் என் குழந்தைங்க மாதிரி. படிப்பு அப்படிங்கிறது நீங்கள் புஸ்தகத்தை படித்து அதில் இருக்கிறத பைஹார்ட் பண்ணி அதைத்தான் எழுதி ஆகணும் அப்படிங்கிறது இல்லை. என்னுடைய நண்பன் ஒருவன், அவனுடைய அக்கா பையன் வந்து டிகிரி படித்து என்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போவான், உட்காந்துருப்பான், வாத்தியார் பாடம் நடத்துகிறத பார்த்துக்கிட்டே இருப்பான், கேட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு நோட்டு கூட எடுத்துகிட்டு போக மாட்டான், ஒரு பேனா கூட எடுத்துகிட்டு போக மாட்டான். வெளியில் வந்துட்டு ஊரெல்லாம் சுற்றுவான் பசங்களோட. பரீட்சைக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா தவறி போயிட்டாங்க. இந்த பையன் பரீட்சை எழுதுறதுக்கு அன்றைக்கி வரைக்கும் அழுதுகிட்டே இருந்திருக்கான். போடா போய் பரீட்சை எழுதிடுவான்னா போய் உட்காந்து இவன் பரீட்சை எழுதிட்டு வந்தான். ரிசல்ட் வந்தது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்லேயே அவனுக்கு ஃபஸ்ட் கிளாஸ். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னாக்க, வாத்தியார் சொல்வதை, பாடம் நடத்துவதை அவன் மனதுக்குள்ளே அப்படியே பதிய வச்சுக்கிட்டு அதை வந்து அவன் அங்கே போய் ப்ரெசன்ட் பண்ணியிருக்கான்.